அர்ஜுனா எதுக்கு சொல்லலாம், கரண்டில் நடந்துட்டு இருக்கு தம்பி. ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, அடுத்தால யாரை பேசுறாரு, சிஎம் வந்து யாருக்கிட்டையாவது இன்னைக்கு மிரட்டுறாரா, ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுறாரா? நான் உண்மையை சொல்லணும், கரூர் விஷயத்தில் அவர் உண்மையில ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சராக நடந்துகிட்டார். இரவோடு இரவா பிளேட் பிடிச்சு, அவருக்கும் நோய் இருக்கும், உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்கள் உண்மையை ஒத்துக்காம போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம்லாம் சொல்லக்கூடாது. அவர் எங்க ரவுடிசம் ஏதாவது பண்றாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பார்ப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படித்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினைச்சு நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்களும் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்போ வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கியிருக்கணும் சார். விஜய் படங்களில் மட்டும் அமைதியாக, நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்களில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதாது. இப்போ இவனை மாதிரி வன்முறை பேசுகிறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேருதுன்னு. பத்திரிகையாளராக இருந்து பிஆர்ஓ மாறி தயாரிப்பாளராக மாறி இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக இருக்கார். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கார். இன்னும் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சினிமாவை விட்டு அவர் வெகு தூரம் சென்றிருக்காங்கன்னு நினைச்சிற காலகட்டத்தில் தன்னை வந்து ஒரு ஆன்மீக பணியிலையும் மக்கள் சேவை பணியிலையும் தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு வராரு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார்னா அதற்கு மூல காரணமாக இருந்தது திரு பிடி செல்வகுமார் அவர்கள் தான். இதை வந்து தற்பெருமையாக எனக்கு அவர் நண்பர் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. 9 குரு அப்படின்ற எங்களுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் விஜய் சாரே, அது தேவி பேரடைஸ் தேட்டரில் விஜய் சாரே மேடையில் சொன்னார், என்னை வளர்த்தது என்னை பெற்றது என்னுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகராக இருந்தாலும் இன்று நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பர்சனல் மேனேஜராகவும் பிஆராகவும் இருக்கின்ற திரு பிடி செல்வகுமார் அவர் தான் சொல்லி விஜய் சார் சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். நான் எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட இல்லை, நிறைய பத்திரிகைகள் கேட்பாங்க, வெங்கடேஷ் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அதற்காக இந்த பதிவு செய்கிறேன். அதே இடத்துல புரட்சி இயக்குனர் எஸ்ஏசி அவர்கள், அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர், விஜய் சாருடைய அப்பா அவர்கள், அதே மேடையில், அதே 9 குரு மேடையில் அவரும் இந்த கருத்தை பதிவு பண்ணார். என்ன பதிவு பண்ணார்னா, நான் வந்து விஜய் வந்து சாதாரணமான ஆளாக தான் உள்ளே கொண்டு வந்தேன், அவருக்கு வேண்டிய பப்ளிசிட்டியை கொடுத்து அவருக்காக பத்திரிகையை நடத்தி அவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவருக்காக ஒரு கம்பெனிக்கும் போய் அலைந்து அவருக்காக சான்ஸை கொடுத்து பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் விஜய்க்கு மடைமாற்றி பண்ணி இன்றைக்கு விஜய் வந்து தமிழ் திரையுள்ள அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து அவர் வார்த்தெடுத்தார்னா அதற்கு காரணம் அவருடைய இனிய நண்பராக கூட பிடி செல்வகுமார்னு நான் சொல்லலை. இதுவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் 9 குருளுடைய ஆடியோ லான்ச்சில் சொன்னது தான் தேவி பேரடைஸ் தேட்டரில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுக்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். 9 குரு ஆடியோ லான்ச்சு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் அங்கே வரும். இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இன்றைக்கி அவர் அரசியலும் இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஜாம்பவானை எடுத்தவர் தான் திரு பிடி செல்வகுமார். இன்றைக்கு சின்ன கலைவாணருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடந்தும் விழா. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நலிந்த கலைஞர்கள் சொல்ல மாட்டேன், அவங்களாம் எங்களோட நண்பர்கள், அவங்க நகைச்சுவை கலைஞர்கள். ஏற்கனவே இதே நகைச்சுவை கலைஞர்களை வைத்து சென்னையில் இருக்கக்கூடிய டீனர் சோஷியல் கிளப்பில் பாரதிராஜா தலைமையில் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ அவர்களுக்கான தன்னால் இயன்ற உதவியை செய்வதற்காக சின்னத்திரை கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜய் கணேஷ், பாபா சார், நம்ம அம்பானி சங்கர், இன்னும் நிறைய நண்பர்களே இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எல்லோருக்கும் இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது போயிட்டுருக்கு அப்படின்னா போதை வந்து எங்கே போனாலும் போதை இருக்குது. இளம் விதவைகள், இப்போ நம்ம கூட கோஷம் போடுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, இளம் விதவைகள் உருவாவதை தடுப்போம் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வாக தான் அதை பண்ணுறோம். இது வந்து ஒரு நலத்திட்ட உதவியாவோ மரக்கன்றுகளோட விழான்றதுல மெயினான விஷயம் என்னென்னா, போதை ஒழிப்புக்கான ஒரு கண்டென்ட்டை நம்ம உள்ளே போய் சேர்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போதை ஒழிப்புக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் வீட்டில் போய் எப்படி செயல்படணும் அப்படின்றத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த விழா வந்து பிடி செல்வகுமார் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்க. போதை வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்குறது, நம்ம குடும்பத்தை எப்படி அழைக்கிறது, போதையில் விடுபட்டவர்கள் மீட்பதற்கான பணியை இனிமேல் நம்ம எல்லாரும் செய்யணும்.
புதுசாக போதைக்கு யாரும் உருவாகக்கூடாது தான் இந்த கருத்தங்கத்தோட முக்கியமான நோக்கம். அப்போ வீட்டில் யாருன்னா குடிச்சிருந்தாங்கன்னா அவர்களை மீட்பதற்கு என்னென்ன பணியோ அவர்களை மீட்பதற்கு உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தை அணுகலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறோம். அதே மாதிரி ரொம்ப நாள் போதையில் இருக்கார், அவரை வந்து திருத்தணும், அவரை வந்து ஏதாவது ஒரு குடி மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பார்க்குற நேயர்கள் கலப்பை மக்கள் இயக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீஅடிக்டேஷன் சென்டர்னு சொல்லுகிற குடிப்பு மறுவாழ்வு நிலையத்தில் சேர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் திரு பி.டி. செல்வகுமார் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இளைய தலைமுறையில் இருக்கிறவர்கள் யாரும் போதையை நோக்கி நகரக்கூடாது. நிறைய இடங்களில் நாங்கள் வந்து இப்போ இந்த இவ்வளோ ப்ரெஷரை கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ நண்பர்களை கூப்பிட்ருக்கோம், இவ்வளோ பேர் எது கூப்பிட்ருக்கோன்னா நாங்கள் சொல்கிற நிகழ்வை நீங்கள் வெளியில் எடுத்து போய் சேர்த்து இந்த போதையை தடுப்பதற்கான உங்களால் இயன்ற பணியை செய்யணும். இங்கே வந்து 100 பேர் இருக்காங்க, இந்த 100 பேர் நாங்கள் வெளியே எப்படி அனுப்புகிறோன்னா அந்த 100 பேர் வந்து 10,000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பணிக்காக தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இது தனிநபராக இருந்து யாரும் திருத்த முடியாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போதைக்கு உள்ளானவர்களை நீங்கள் எப்படி கண்காணிக்கணும், அப்படி போதைக்கு ஆட்பட்டாங்களோ அவர் எப்படி திருத்தணும், அதற்கு என்ன மாதிரி டாக்டரை பார்க்கணும், எப்படி மருந்து வகைகளை கொடுக்கணும். இளம் வயசுலேயே இங்கே சின்ன இளம் பெண்களை விதவைகளை தடுப்போம்னு ஏன் சொல்கிறோன்னா, இளம் வயசுலே பிள்ளைகளை வளர்க்கும்போதே ஒரு ஆல்கஹால் என்ன பிரச்சனை வரும், சிந்தட்டிக் ட்ரக்கால் என்ன பிரச்சனை வரும், ஹெரோயினால் கஞ்சாவால் இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் நீங்கள் சொல்லி வளர்த்திங்கனாவே பெரியவனானப்போ அம்மா சின்ன வயசில் சொன்னாங்களே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கண்டென்ட் நோக்கி அவங்க நகருவாங்க. இப்படி பல விஷயங்களில் விழிப்புணர்வாக செய்கிறதுக்கான ஒரு கண்டென்ட். அதாவது நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யும் ஒரு விழா, விவேக்குடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை கொடுக்குற ஒரு விழா, போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் தான் இந்த விழாவினோட ஹைலைட்டு. இதற்கான விழா ஏற்பாடுகளையும் இதற்கான மொத்த விழாவையும் செஞ்சு கொடுத்தது கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கலையரங்கம் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறது, மற்ற விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் சென்னையில் இனிமேல் அதிகமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காரு. அதற்கு நாங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் சேர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் உறுதுணையாக இருப்போம் உறுதி கூறுறோம். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை கலப்பை மக்கள் இயக்கம் செய்திருக்கிறது. கலப்பை மக்களினுடைய நிறுவனர் தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் தன்னுடைய போதை சம்பந்தமான தன்னுடைய பதிவை இங்கு பதிவு செய்வார். அனைவருக்கும் வணக்கம். அமைப்பாளர் கலப்பை அமைப்பாளர் வி.கே. அவர்களுக்கும் செயலாளராக இருக்கிற அருமை அண்ணன் நமது ஆரம்பத்திலேருந்து என் கூட இருக்கிறாரு நம்ம ராஜ்குமார் அவர்களுக்கும், திவாகர் இந்த பகுதியில் இவர் தான் முக்கிய பொறுப்பில் இருக்கார், திவாகர் அவர்களுக்கும், என் கூட இருக்கின்ற அருமை நண்பர் டைமண்ட் பாபு அவர்களுக்கும் மற்றும் ராஜ்குமார் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் என் உயிரின் மேலான பாசத்திற்குரிய பத்திரிகை சகோதரர்கள். அன்னை பாவா லட்சுமி வந்து எனக்கு இப்பவும் இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னால் நான் வாய்ப்பு தேடும்போது அவருக்கு ஆஃபீஸுக்கு போவேன். எனக்கு விக்ரமன் இப்போ பெரிய டைரக்டர் இருக்கிறனால அப்போ அவர் திறந்து விட்டால் தான் விக்ரமனை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் பாபா தான் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனுக்கு நந்தி எப்படி முக்கியமாக அதே மாதிரி இவர் நந்தி மாதிரி அங்கே தான் இருப்பார். இவர் திறந்து விட்டால் தான் நான் விக்ரமனை பார்க்க முடியும். அதனால் அவரை காக்கா பிடிச்சி எடுத்து நான் அவரை பார்க்க அப்போ நான் அப்போ பத்தில் ஒரு வாய்ப்பு தேடி வந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகைகள் பெரிய பத்திரிகைகள் தான் சேர்ந்தேன். எல்லாருக்கும் தெரியும் ஜெமினி சினிமாவில் நான் பொறுப்பாசிரியராக சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் எல்லா திரையுலகத்தில் பெரிய ஆளாகினேன். அப்போ அவர் எனக்கு அந்த டைம்லேருந்து நல்ல ஒரு நட்பு உண்டு, நல்ல மனிதர். அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு சேர்ந்துருக்கணும். காலத்தின் சூழல் சிலருக்கு நல்ல திறமையாளர்களை கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்காமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். அது காலத்தின் சூழல் நீ தான் சொல்லணும். இங்கே வந்திருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு இவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜயராஜ் என்னென்ன ஒரு டிக்கெட் கொடுக்கறதுல அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பார். டிக்கெட் பாரு, பணத்தை கொடுக்க மாட்டார், திருப்பி எது ரெண்டாவது மீதியை கொடுக்க மாட்டார். இதுலேயே டென்ஷனாக இருப்பார் வடிவேலு. தருவானா தரமாட்டான். அப்படி ஒரு நல்ல காமெடி சென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி அம்பானி, சங்கர், அன்னை சின்ராசு, தெனாலி, இப்போ எல்லாருமே இப்போ இன்னும் ஒரு நாள் ஒரு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 10 வருத்துக்கு உதவி பண்ண நேற்று சொன்ன 10 வருமே வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு எப்போவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விழா நடத்தின ஒரு நோட்டு கொடுத்தா போதும், ஒரு முட்டாயை கொடுத்தா போதும் பிறந்த நாள். அது என்னுடைய அகராதியில் அது கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் இது விஜய் கூட இருக்கும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகை நல்லது. ஏதாவது நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கணும், ஏதாவது சமூகத்துக்கு நம்ம உதவியாக இருக்கணும். இல்லைன்னா இவன் செய்யக்கூடாது. ஒரு உண்மையிலே ஒரு சமூக அக்கறை கொண்டவர் அண்ணன் விவேக் அவர்கள். நல்ல ஒரு முற்போக்கான கருத்துக்களை, ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை மிக அழகாக நல்ல காமெடியாக சொல்லிட்டு போனவர். அவரை ஞாபகப்படுத்தும் போது இந்த கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ வந்தோம் போகணுங்கிறது இல்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு பிஆர்ஓ இருந்தேன், அப்படியே போயிட்டேன். இல்லை ஒரு இப்போ ப்ரொடியூசர் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் தோற்று போயிடறாங்க. இப்போ கூட அண்ணன் வி சேகர் அண்ணன்
சமூகத்தை நமக்கு அப்படி இல்லை. இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணும். கன்னியாகுமரியில் நீங்கள் போய் கேளுங்க, நான் சொல்ல வேண்டாம், என்னுடைய கல்வெட்டுகள் பேசும். அனைத்து இடங்களும் ஏழை மாணவர்களுக்காக அரசு பள்ளிகளுக்கு கலை அரங்கங்களும் வகுப்பறைகளும் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது அங்கே இருக்கும். இது கொஞ்ச நாளாக ஏன் வரலன்னு கேட்டாங்க. அந்த தொண்டுகள் அதிகமாக இருந்தனால தான் எனக்கு அதிகமாக வரல. இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் என்னை உற்சாகப்படுத்தி என்ன நண்பர்கள்லாம் நீங்கள் வரணும், உங்களுடைய பணியை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒரு பொம்பளை எழுதின கட்டுரைக்காக தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டு சவுத்துலேருந்து எழுதியிருக்கேன், ராஜேஸ்வரினி. நீங்கள் கட்டின அந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டின கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள் வேறு யாராவது அந்த மாவட்டத்தில் கட்டியிருக்காங்கன்னு நான் கூகுளில் செக் பண்ணோம்னே இல்லை, தமிழ்நாட்டு அளவில் செக் பண்ணோம்னே இல்லை, இந்தியா அளவில் செக் பண்ணோம்னே இல்லை அப்படிங்கிறத அந்த கட்டுரையை எழுதி அது யாருன்னா ஒரு அப்பாவி ஒரு பிஆர்ஓ அந்த பத்திரிகையாளர் பிடி செல்வகுமார்னு எழுதியிருக்காங்க. சும்மா வெறுமனே ஒன்று கட்டிட்டு போயிடலாம். ஒரு கல்யாணம் கட்டினா எத்தனை லட்சங்கள் வரும், அதுக்கு என்ன வழியை சம்பாத்தியம் பண்ணணுங்கிற. நம்ம ஒரு பெரிய நடிகர்களோ உச்சத்தில் இருக்கவங்களோ இதுவோ கிடையாது. நம்ம சாதாரண பிஆர்ஓ தான். அதுவும் ஒரு ஒழுக்கமான இடத்துல ஒரு 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 நியாயமான முறையில் நடக்கிற ஒரு சந்திரசேகர்கிட்ட விஜய்கிட்ட தான் நம்ம மெயினாக இருந்தோம். ஆனால் அதை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன். நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருக்கா, அவர் நிறைய 10 வீடு வச்சிருக்காரு. நீ 10 வீடு வச்சா என்ன, சின்ன வீடு தான் வைக்கக்கூடாது. என்னண்ணே 10 வீடு வச்சிருக்காரு, இப்போ கூட காட்டட்டும். அந்த 10 வீட்டில் 8 வீடாக அவருக்கு எழுதி கொடுத்துறேன். ஏங்க எத்தனை உழைப்பு உழைச்சிருக்கேன்னு தெரியுங்க. கூட இருக்க அத்தனை பேருக்கு மீறான் பேசுன மாதிரி தெரியுங்க. பத்திரிகையாளராக இருந்திருக்கேன், பிஆர்ஓ இருந்திருக்கேன். எத்தனை 1-2 படங்கள் 200 படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். 122 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிலீஸ் நான் மீடியேட்டராக வேலை பார்த்துருக்கேன், ஆம்புலன்ஸில் வேலை பார்த்துருக்கேன், சொந்தமாக பத்திரிகை நடத்தியிருக்கேன். எத்தனை உழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு நாளும் நிம்மதியாக நான் தூங்குனே கிடையாது, இன்னைக்கு தூங்குனே கிடையாது. அவன் சொல்லியிருக்கான் 10 வீடு அவருக்கு இருக்குதான். எதுக்காக சொல்கிறேன்னா அவன் குறை சொல்கிறதுக்காக இல்லை, யாருக்கு எப்படி நீ பார்த்து பேசணும். இன்னைக்கு தூங்க முடியல. ஆப்ரேஷன் பண்ண என்ன 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் பழனிக்குமார் என்ன கண்ணா பண்ணான்னு திட்டினார், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்னு. இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது, என்னால் வீட்டில் இருக்க முடியும், வீட்டில் இருந்தால் திரும்ப அட்டாக் வந்துடும் அப்படின்னேன். வீட்டில் இருந்தால் தானே அட்டாக் வரும், எனக்கு உழைக்காமல் என்னால் இருக்க முடியாது. இந்த மக்களெல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலைன்னா தான் என்ன நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இப்படி ஓடி வரோம். இது எதுக்காக சொல்லணும், உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படவங்களால் தயவு செய்து நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டின உடனே விஜய்க்கு ஒன்றை விட முன்னால் இருந்தவருக்காக உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்கிறது அதுவும் தெரியும் உலகத்துக்கு. நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்ணுறவங்கிறது உலகத்துக்கே தெரியும். நான் எப்படி வேலை பார்த்தவங்கன்னு விக்ரம் வீட்டில் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அவர்கிட்ட பேட்டி தான் எடுக்க போவேன். எனக்காவது ஒரு 5 ரூபா அவர்கிட்ட நின்று பல்ல காட்டிட்டு நிர்வாணி கழிச்சேன் இருக்குமா, பண்ண மாட்டேன். அப்படி உண்மையாக அதனால தான் 27 வருஷம் ஒரு விஜய் அவர்கள் கூடாலையும் ஒரு சந்திரசேகர் அவர் கூடாலையும் என்னால் வாழ முடியுது. என்ன இன்னைக்கு ஒரு குட் புக்கில் தான் இருக்கேன். நேற்றும் சந்திரசேகர் அவர்களை மீட் பண்ணிட்டு தான் வரேன். இருக்க முடியுமாங்க? 2 பெரிய ஜாமான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா? 2 பெரிய ஆளுக்கு அங்கே உண்மையாக இருந்து தான் வேலை பார்த்துட்டு. சில சகனிகள் சில சூழ்ச்சிகளால் ஒரு படம் நல்லா வரும், ஓடும், ஓடாது, அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்த இப்போ இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாமாங்க, சொல்லாமல் செத்துட்டோம்னா இவனுக்கு தெரியும். என் வீட்டில் நாளைக்கு ரிலீஸுங்க படம், சொன்ன மனசுக்கு என் படம் புலி. இன்னைக்கு ரைடு, இதுவரை உலக சரித்திரத்திலே முந்தின நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு ரைடு நடக்காது, எந்த படமும் நடக்காது. ஹவுஸ் அரெஸ்ட். நான் ஒரு சாதாரண பிஆர்ஓ, எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு? எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக வருவானா, தியேட்டருக்காரன் வர, நல்ல யோசனை பண்ணுங்க. என்ன நிலைமையில் இருந்திருப்பேன் வாழ்க்கையில், இதிலிருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே, ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம், கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு இருக்கும்போது அப்படி நடக்குது. ஒரு பைசாவில் என் வீட்டில் வெறும் 2000 ரூபா இருக்குது. என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க அந்த அதிகாரி, எப்படி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்கள் கூட வேலை பார்க்குறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கியிருக்கானுவேன். நான் இதை இப்போ கூட சொல்லலைன்னா எப்போ சொல்கிறது? அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே என் கூட இருந்தவங்க. ஏன் நான் பெரிய ஆளாக வந்துடக்கூடாது. ஏன்னா விஜய்கிட்ட ஒரு குட் புக்கில் இருக்கேன், படம் எடுத்துட்டேன். முதல்ல ஒரு ஒரு பேன் இண்டியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யார் கூட இருக்கவன் அவளை பேரை கூட என்னால் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்க கவனமாக இருங்க சார், விஜயை கவனமாக இருக்க சொல்லுங்கள். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் பெரிய அளவில் வந்தாச்சு, விஜயை நான் நேசிக்கிற நடிகர், அவர் கூட இருக்கிற கள்ளப்பயல்களை அவர் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ளப்பயலுக தான்ங்கிறத எப்படின்னு என்ன விட போகிறது கிடையாது அவனும். ஆனால் ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்கள் பார்த்து பக்குவப்படணுங்கிறத தான் சொல்கிறேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊற்றுனது,
அவர் தான் ஹீரோ, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட 4 பேர் வேணும் இல்லை, எவனும் தனியாக வளர முடியாது. பாபா லட்சுமணன் இருக்கோம்னா அங்கே விக்ரமங்கிற ஒரு ஆள் தேவை. அப்போது நாங்களும் கூட இருந்து உழைச்சுவோம், அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே கூனி தான். அப்போ கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களை நீங்கள் வைக்கணும். இங்கே இடம் எங்கிட்ட கேட்க, ஏன்னா நாங்கள் 27 வருஷம் நாங்கள் உங்களுக்காக உழைச்சதை உங்கள் கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனால் இப்போ கேட்கக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் நீங்கள் பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்போ கூட செய்கிறது உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன எவ்வளோ காலம் வாழ்வேன்னு தெரியாது. ஆனால் அந்த உண்மையை சொல்லாமல் போயிடக்கூடாது. இந்த ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயிலுவ அவனுக்கு தெரியணும். ஏன்னா அது சொல்கிறதே அங்கே ரைடுக்கு வந்தவங்களே சொல்கிறாங்க, வேற யாரும் சொல்லலை. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்போ சொல்லலாம், என்னைக்கே சொல்ல முடியும், இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படி கிடையாது. நீங்கள் அதே ஆள் தான் அவன் கூட இருக்கிறான், அதே துறைக்கு அவங்க கூட இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா இருந்தால் அதை களை எடுத்துருவார். அப்போ இது மூலமாக அவருக்கு எப்படியா தெரியட்டுங்கிறக்காக சொல்லணும். உண்மை தெரியணும், உண்மை கசக்கும், ஆனால் அது தெரியணும். நன்றி நண்பர்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? சார் அதான் இல்லை, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் பேசுகிறார். நீங்கள் சொல்கிறது 100% தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா எவ்வளோ நாள் ஆகுது விஜய் கூட வந்து சொல்லுங்கள்? 6 மாதம் இருக்குமா? 1 வருஷத்துக்கு உள்ளதான், 6 மாதம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் அவர் எங்கே இருந்தார்? விடுதலை சிறுத்தை கட்சி பிசிகாவில் இருந்தார். அதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்? சரி, அதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்? சும்மா இருந்தார். என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், எல்லா உண்மையும் தெரியணும்ல. மார்ட்டின் அவர் வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு சார். நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மார்ட்டின் அவர் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அரெஸ்ட் ஆகி இருக்கும்போது அவருடைய பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க, அவருடைய மகள் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது சென்னைக்கு வரும்போது இவர் வந்து அதில் வந்து தலையிட்டு பழகி அந்த பெரிய இடமெல்லாம் எப்படியாவது அந்த பொண்ணை கவர் பண்ணணும்னு சொல்லி 9 வயசை குறைச்சி சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. எத்தனை வயசு நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. 9 வயசு குறைச்சி சொல்லி ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். அந்த வீட்டில் 3 தொழிலை தொடங்குறான். என்ன தொழிலெலாம்? டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்குறாரு, தோல்வி, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. ஸ்டீல் ஃபேக்ட்ரி தொடங்குறாங்க, பணத்தெல்லாம் இழக்கிறாங்க. அடுத்தால ஃபைனான்ஸில் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் உருவாக்கும் போது 99 ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் பேர்லேயே வச்சுட்டு மனைவி பேரில் ஒரு ஷேரை வச்சுட்டு அதிலிருந்து இப்போ அந்த தொழிலில் தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்கே இருக்க பணத்தை வாங்குறதுக்கு 99% இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் 100 கோடிக்கு மேலே. நான் இப்போ ஆதாரத்தோடு சொல்கிறேன், 109 கோடி வந்திருக்கு சார். அதுவும் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு, என்கிட்ட இருக்குது ஆதாரம். யார்? இவர் உழைச்சி வந்துட்டார், நேர்மையாக வந்துட்டு. இப்போ நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்டு வந்திருக்கோம், கடினமாக உழைச்சிருக்கோம். ஆனால் உழைக்காமல் ஒருத்தன் இந்த 109 கோடி அவருக்கு வந்திருக்குது. ஆனால் அவர் உழைச்சி வந்ததா? பொய்யாக வந்தது, தப்பாக வந்தது. நீ என்ன செய்யணும்? நேர்மையாக ஒரு கட்சி கூடல வந்திருக்கேன், நேர்மையாக உழைங்க. இந்த கட்சி ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். நீ யாரை போய் கேட்குறா? ரவுடிசம் பண்ணுறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீ என்ன செய்யணும்? ரவுடிசத்தை ஒழித்து நாங்கள் அமைதியாகும்னு சொல்லணும். நான் 6 மாதம் வெயிட் பண்ணு, நான் ரவுடிசம் யார் நீ காட்டுறேங்கிறேன். என்னடா இந்த தமிழ்நாடு பைத்தியக்காரங்களா நாங்கள்லாம்? நீ ரவுடிசம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எப்படி பேசுகிறா? 6 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எங்கள் ரவுடிசம் என்னன்னு தெரியும். இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? அதுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்கு தான் சொல்லிட்டு சொல்கிறேன். இவ்வளோ நெஞ்சு வலிக்க போகிறோம் நான் சொல்கிறது காரணம், என் தலைவனை எப்படியா மீட்கணும், அவருக்கு இது போய் சேரணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஆமாம் 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 ஆமாம். யார் பேர? அது நான் சொல்ல. இப்போ ஆதவ் அர்ஜுனா எதுக்கு சொல்லலாம்? கரண்டில் நடந்துட்டு இருக்கு தம்பி. ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, அடுத்தால யாரை பேசுகிறாரு? சிஎம் வந்து யாருக்கிட்டையாவது இன்னைக்கு மிரட்டுறாரா, ரவுடிசம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா? நான் உண்மையை சொல்லணும். கரூர் விஷயத்தில் அவர் உண்மையில் ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சராக நடந்துக்கிட்டார். இரவோடு இரவா பிளேட் பிடிச்சி, அவருக்கும் நோய் இருக்கும், உடம்பு குடும்பம் இருக்கும் இல்லையா, இரவோடு இரவா போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணியிருக்காரு. உண்மையை ஒத்துக்கணும் தம்பி. நீங்கள் உண்மையை ஒத்துக்காமல் போய் சொல்லி அவர் காரணம் இவர் காரணம்லாம் சொல்லக்கூடாது. அவர் எங்கே ரவுடிசம் ஏதாவது பண்ணுறாரா? அவர்கிட்ட சொல்லாரு, வாங்க மோதி பார்ப்போம், வா தொட்டுப்பார். தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஏடா டேய், கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாளையில் கஷ்டப்பட்டு படித்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டானா நீ நினச்சி நம்ம கல்லூரிக்கு அனுப்புனா நீ வன்முறையை தூண்டுற. கல்லூரி மாணவர்களும் உன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்போ வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா? அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும், அவனை தூக்கியிருக்கணும் சார்.
விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா, நான் இப்போ இதுவும் விஜய்க்காக தான் சொல்ல, படங்கள்ல மட்டும் அமைதியா இருந்தா போதாது. இப்போ இவனை மாதிரி வன்முறை பேசுறவன் இந்த கட்சிக்கு எப்படி கெட்ட பேர் தானே? ஒரு ஏழை இளைஞர்கள்லாம் இதில் பாதிக்கப்படுவாங்கல்ல சார். இது நடக்கட்டும். ஒன்று, ஒரே ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்கள் நிறைய குட்டி 41 பேர் இறந்ததுக்கு நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா. அதுதான் காரணமா? ஆது அர்ஜுனா மென்ஷன் பண்றீங்க. குற்றத்தை ஒத்துக்குங்கன்னு சொல்றீங்க. ஆமா. யார் ஒத்துக்க சொல்றீங்க? அவங்க தான் ஒத்துக்கிறணும். யார் நடத்துறாங்களோ, ஆது அர்ஜுனாவோ இல்லை புசி ஆனந்தோ இல்லை கூட இருந்தவங்க, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறணும் சார். அது மறைக்கலாம் முடியாது. அதாவது ஒரு தவறு நடந்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு யாரு? புரட்சித் தலைவர் அவர்கள். எத்தனை பேர் 1-2 உயிர் இல்லை சார். அன்னைக்கு தண்ணி குடிக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, நிறைய பேர் அப்படி காலோடையும் கையோடலாம் பாத்ரூம் போயிருக்காங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க. இனி வரும் காலத்திலே அது செய்யாமல் இருக்கு. அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுங்க. நாங்கள் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், தொழிலை உருவாக்குவோம், கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னா வா மோதிப்பார், தொட்டுப்பார். 6 மாசத்துக்கு பிறகு ரவுடிசம். என்ன இது? ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ற, ஒரு குட்டி ஸ்டோரி. இதுவரை குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டிருப்பீங்க. நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி. ஒரு நல்ல பெரிய குளம், குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை. அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேளு வந்து விழுந்துருது. தேளு விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது. அந்த பாவம் அந்த தவளை கிட்ட போய் கேட்குது, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்குது. தவளை சொல்லுது, ஒன்றை காப்பாற்றணும்னு நீ கொட்டிடுவா, நான் செத்து போயிடுவேன் அப்படிங்குது. அட பாவி பயல, அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் உயிரை காப்பாத்து. இல்லை நீ கொட்டுனா நான் செத்துருவேன் அப்படிங்குது. அது எப்படிடா நான் ஒன்றை கொட்டுவேன்? ஒன்றை கொட்டினா நீ செத்துருவேன், நானும் மீண்டும் நார்மலாக செத்துருவேன். அதனால ஒன்றை கொட்டவே மாட்டேன், என்னை காப்பாற்றின ஒரு உயிரை காப்பாற்றின புண்ணியம் உனக்கு கிடைக்குன்னு சொன்னதும் தவளை பாவம் பார்த்து அந்த தேளை வந்து கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் கரை சேர்க்கறதுக்கு முன்னால் அந்த தேளு கொட்டிடுச்சு. அடா இளவண்டாடி போவனே, நான் போக்கில் சிவனடி இருந்தவனே என்னை கூப்பிட்டு வச்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி என்னை கொட்டி கொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா அன்னை தப்பாக நினச்சிக்கிறாங்கண்ணே. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால் இருக்க முடியல. பிறருக்கு தீங்கு செய்யதும் பிறருக்கு துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டரு. அந்த கேரக்டரை என்னால் மாற்று